Hello guys, in this video we can see about indentation and while loop. ஸோ மோஸ்ட்டாக பைத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இண்டென்டேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இண்டென்டேஷனும் ஒரு டாப்பிக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது பண்ணேன். ஸோ வாட் இஸ் இண்டென்டேஷன்? இண்டென்டேஷனா என்னன்னா உங்களுக்கு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் வாட் இஸ் இண்டென்டேஷன். ஸோ இண்டென்டேஷனா என்னன்னா வந்து செப்பரேட் எ பிளாக் ஆஃப் கோட். அந்த கோடை வந்து இப்போ வந்து சியில் என்ன யூஸ் பண்ணுவாங்க கேர்லி பேசஸ். கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து இப்போ இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வைப்பாங்க. ஸோ வந்து சியில் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைனல் என்ன யூஸ் பண்ணுவாங்க வந்து இன்டர்நேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, நீங்கள் வந்து பைத்தான் வந்து இன்டர்நேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பைத்தானுக்கும் சிக்கும் வந்து இன்டர்நேஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இன்டர்நேஷனா வந்து ஸ்பேசஸ். ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட்ல வந்து ரன் ஆகிறதுக்காக இந்த இன்டர்நேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டேன்னா வச்சுக்கோங்களேன். இஃப் கண்டிஷனு அப்புறமா அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்து நான் வந்து நான் பைத்தான் வச்சுருந்தேன் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி. ஸோ ஓகே, அதேமாதிரி நான் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் வச்சு இந்த லவ் கால்குலேட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து கால் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டாட் பிஒய் இன்டர்நேஷனல் இருக்கிறது இந்த டாட் பிஒய் கிரியேட் பண்ணேன். இஃப் ஏ ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு 10 இருந்துச்சா பிரிண்ட் குட் இஃப்குள்ள இது பண்ணிட்டேன். நான் இஃப்லேயே நான் மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். பி ஈக்குவல் டு 5 பிரிண்ட் நாட் சார். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா இஃப்குள்ள மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள ஒன்று ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்ஸ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது பண்ணிட்டேன். ஸோ இதே தான் நான் இஃப்னு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா எல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் ஸ்டேட்டா வச்சுட்டேன். அப்புறமா வந்து பிரிண்ட் நாட்டுன்னு நான் சும்மா டைப் பண்றேன். ஓகே, ஓகே, நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் லாஸ்ட் எல்ஸ் எல் சார். ஸோ நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோன்னா இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணீங்க அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோட் அண்ட் இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுவே சீல் என்ன பண்ணுவாங்க வந்து கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோ இந்த பிளாக் ஆஃப் கோட் ரன் பண்றதுக்கு வந்து இது இந்த வந்து செப்பரேட்டா அந்த பிளாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த பிளாக்கா கன்வெர்ட் பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இன்டென்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்டென்டேஷனு. ஸோ யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்கணும்ல. ஸோ இது ஏன்னு வச்சுக்கோங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ஏ ஈக்குவல் டு இன்டிஜரா இருக்கணும் இன்புட் ஃபங்க்ஷனு. சும்மா நான் இங்க போட்டேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டர்நேஷன். இப்போ டைம் ரன் பண்ணுறேன் வாட் எவர். நான் இங்கே ட்ரிபிள் கொடுத்துட்டேன். நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் எரர். கண்ட்ரோல் எஃப்ஐ கண்ட்ரோல் எஃப்ஐ
இங்க நான் 5ன்னு குடுத்தேன்னா ஃபேர். நான் 5ன்னு குடுத்தேன்னா இங்க ஃபேர்ன்னு. நீ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல போகும். ஏ ஈக்குவல் டு 10 ஆன்னு செக் பண்ணும். அப்புறமா வந்து இல்ல. அப்புறமா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகும். சப்போஸ் இந்த கண்டிஷனும் இல்லையா இங்க போகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இந்த கண்டிஷனும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் இண்டென்டேஷன் ஓகே. ஸோ இந்த இண்டென்டேஷனுக்குள்ள இவ்வளோ இருக்கு. இந்த பைத்தான் கேட்ச்க்குள்ள இது இருக்கு. ஸோ இங்க இருக்கா ஸ்பேசஸ் இருக்கா இந்த ஸ்பேசஸ் இதுதான் இண்டென்டேஷன். இந்த ஃபைலுக்குள்ள இந்த ஃபைல் வந்து இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஸோ நான் இது ஒன்றும் கிளியரா சொல்லணுமா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கோன்னா பைத்தான் எஸ்டிகேன்னு ஒன்று இருக்கு. எஸ்டிகே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொன்று இஃப் இருக்கு. இந்த இஃப்க்குள்ளே இது இருக்கு. ஸோ இது வந்து எஃப் ஸ்டேட்மெண்ட். நான் இதை எடுத்து இதுக்குள்ள போட்டேன்னா இது ஒரு தனியா ஒரு பிளாக் ஆஃப் கோடு. சரிதா? இது தனியா ஒரு பிளாக் ஆஃப் கோடு. இந்த கோடுக்குள்ளேயே வந்து இது இருக்கு. எஸ்டிகேக்குள்ளேயே வந்து பிஜேஎஃப்சின்னு இருக்கு. ஸோ இது வந்து இதுக்குள்ள இண்டென்ட் ஆகுது. நான் இது வந்து இங்க எடுத்துட்டு வந்தோம்னா இங்க இருக்க ஃபைலை வெளியே எடுத்துட்டு வந்தோம்னா இது தனியா ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஸோ இதுதான் வந்து இண்டென்டேஷனோட கான்செப்ட். இது சில என்ன யூஸ் பண்ணுவாங்க வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் பிளாக் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதுவே பைத்தான்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வந்து இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. கம்ப்ளையர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. பைத்தான் ஓகே. இல்ல யூசர்ஸ் டெவலப்பர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே. இப்போ வந்து ஃபால் லூப் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஃபால் லூப்போ வைல் லூப்போ நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா ஸோ நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணவும் அதோடைய சின்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஃபால் லுக்கும் வைல் லுக்கும் டிஃபரன்ஸு அதோட சின்டெக்ஸு. ஸோ அதை வச்சு நீங்க பார்த்தாதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஃபால் லுப்போடைய சின்டெக்ஸ்னா வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்சு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப்பு. ஸோ இப்போ எப்படியா வந்து ஃபார் ஐ ஸோ இருக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப்பு பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். இங்க என்ன பண்ணுமா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஸ்டெப்பு இங்க இருக்கா. 1ல ஸ்டார்ட் ஆகும் 11ல ஸ்டாப் ஆகும் ஸ்டெப்பு. நான் இங்க சொன்ன கான்செப்ட் தான். n-1 லாஸ்டா எதுனோ n-1 வந்து பண்ணோம். ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகி 11ல ஸ்டாப் ஆகும் 2ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 அதுக்கடுத்து 3 அப்புறமா 5 அந்த மாதிரி வந்து 2 நம்பர் இது பண்ணி இது ஆகும். ஸோ நான் இங்க வந்து ரன் பண்றேன் கண்ட்ரோல் எஃப். சரியா? 1ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம 2 டிஜிட் 2 1 2 அப்புறமா நெக்ஸ்ட் 3 அப்புறமா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. நான் வந்து இது டோனில நான் ரன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஃபாலோப் ஸோ ஸோ நான் டோனில ரன் பண்ணேன்னா இங்க என்ன பண்ணுது ஃபால் லூப் 1 எடுத்துக்குது. 1 எடுத்துட்டு 11ல ஸ்டாப் ஆகுது. 2ல வந்து ஸ்டெப் பண்ணுது. ஓகே. இது கண்டிஷன் அதுக்கு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்குது. 1 எடுத்து 1 வந்து பிரிண்ட் பண்ணுது. அப்புறமா வந்து 1 கட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. என்ன இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 1 கட்டுமா 2 டிஜிட். அப்போ என்னதான் வந்து 3 3 வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. 3 கட்டும் 4 5 5 வந்து பிரிண்ட் ஆகுது. 5 பிரிண்ட் பண்ணிட்டு 6 7 நெக்ஸ்ட் டிஜிட். இந்த 2 வந்து இன்க்ரிமெண்ட். அப்புறமா 7 8 அப்புறமா 9 அந்த மாதிரியா ஒன்று ஒன்றா லெவல்குள்ள வந்து பிரிண்ட் ஆகணும். ஆனா என்னதான் வந்து லெவல் வந்து n-1 ஓகேயா. ஸோ ஆனால் ஸ்டாப் பண்ணும்போது எந்த வேல்யூ பார்த்தும் 9 கையை பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபால் லுப். நான் இதுவே வந்து வைல் லுப்ல வந்து நான் பார்த்தேன்னா வைல் லுப்போட டிஃபரன்ஸே வேற. வைல் லுப் நான் இங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்றது இன்க்ரிமெண்ட் பண்றது தானா ஃபால் லுப்பே இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஆனா வைல் லுப்ல நானா வந்து ஸ்டார்ட் பண்ணும் நானா இது பண்ணும். ஸோ ஃபால் லுப்புக்கும் வைல் லுப்புக்கும் என்ன டிஃபரன்ஸா வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் டேபு. கண்ட்ரோல் என். ஸோ ஃபால் லுப்புக்கும் வைல் லுப்புக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா வைல் லுப் டிஃபரன்ஸ்
ஸோ ஃபார் லூப்ல வந்து எனக்கு கண்டிஷன் தெரிஞ்சிச்சா அது ஃபார் லூப். எனக்கு எவ்வளோ கண்டிஷன் தெரியாம இருந்துச்சா அது வந்து வைல் லூப். ஸோ ஒன்றும் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்னோமா வந்து ஃபார் லூப்க்கு வந்து இது இப்போ நான் வந்து கடைக்கு போறேன். ஸோ நான் இதை வந்து கமெண்டா மாத்திடுறேன். ஐ திங்க் அபவுட் வீடியோ நான் சொல்லிப்பேன். இது இந்த மாதிரி கமெண்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டெவலப்பர் வந்துட்டாங்க, இல்ல புதுசா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோட் ஓபன் பண்ணும்போது அந்த கோடை ரீட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த கமெண்ட் லைன் வந்து போடுவாங்க. இது வந்து சிங்கிள் மல்டிபிள் தான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் வரும். டபுள் கோட்லயே வந்து ட்ரிபிள் வரும். ஓகே. ஸோ ஃபாலோப்பில் என்ன பண்ண போகுதுன்னா வந்து ஸோ வந்து இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த 5 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் ஃபாலோ வச்சு யூஸ் பண்ணேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபாலோ வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா பண்ற மாதிரி ஃபுட்டு எத்தனை ஃபுட் இருக்குன்னா வந்து 5 ஃபுட் இருக்கு. ஓகே. லிஸ்ட்டுக்குள்ள 1, 2, 3, 4, 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் இருக்கு. ஸோ ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ஃபுட். ஓகே. ஸோ ஃபுட் ஆனால் நான் பிரிண்ட் ஆகி ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் போகும், பிரிண்ட் பண்ணும், இங்கே இது உள்ள வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணி வச்சுக்கேன்னா எஃப்ஸ்டிங் யூஸ் பண்ணேன். செல் ஃபுட் ஃபுட் நம்பர் செல் ஃபுட் நம்பர். ஓகே. நம்பர் நான் இங்கேயே போட்டுக்கேன். நம்பர் செல் ஃபுட் நம்பர். ஓகே. ஓகே. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் வந்து அந்த 5 மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து சாப்பிட்டாங்க ஃபுட்டு சேல் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து இங்கே காட்டும். இந்த இது ஃபாலோப்பில் ஒன்று ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஃபாலோ. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் ஃபுட்டு வந்து இங்கே கொடுத்தேன். சப்போஸ் நான் வந்து ஃபுட்டுக்கு பதிலாக நான் ஐயின் இங்கே பண்ணேன்னா இப்போ கண்ட்ரோல் எஃப்ஐ சரிதா. செல் ஃபுட் நம்பர் 1, செல் ஃபுட் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுவே ஒன்னொன்று இது வந்து நான் சொல்லணுமா வந்து காலேஜ் வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து காலேஜே முடியும். இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும். ஸோ இப்போ ஃபாலோ வச்சு நான் 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன்னா அந்த மாதிரி. அப்போ வந்து ஃபார் ஃபுட்டுக்கு போட வந்து காலேஜ் இயர், காலேஜ் இயர், காலேஜ் இயர். ஓகே. இங்கே வந்து நான் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். காலேஜ் இயர். ஸோ இங்கேயும் காலேஜ் இயர் வரும். இயர் இயர் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இயர் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஃபால் லூப் வச்சு எத்தனை 4 வருஷம் காலேஜ் முடியுதா வந்து செக் பண்ணிப்பேன். ஃபால் லூப் போவோம், கண்டிஷன் போவோம், கண்டிஷனை போயிட்டு இயர் 1 கம்ப்ளீட்டட், இயர் 2 கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வந்து வரும். இயர் 1 கம்ப்ளீட்டட், இயர் 2 கம்ப்ளீட்டட், இயர் 3 கம்ப்ளீட்டட், இயர் 4 கம்ப்ளீட்டட். இப்போ கண்டிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சனாலே வந்து நான் வந்து ஃபால் லூப் வச்சேன். சப்போஸ் எனக்கு கண்டிஷனே தெரியல, இந்த லிஸ்டே என்கிட்ட இல்லையா, நான் ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒயில் லூப் வந்து என்ன மாதிரி கண்டிஷன் வைக்கலாமா வந்து
while loop உடைய கண்டிஷன் வந்து இப்போ while for loop ஓகே while loop ஓகே. ஸோ while loop என்ன மையா வந்து while கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ while num equal to greater than 5 அப்புறமா வந்து இங்க அப்ப என்ன பண்ணலாம் காலேஜ் இயர்ல காலேஜ் இயர் greater than 5 in காலேஜ் இயர். ஸோ இந்த மாதிரி இருக்கா while loop கண்டிஷன் வச்சுட்டேன் ஸ்டாப் ஆகுது. இது வந்து நம்ம என்ன பண்ணுமோ வந்து நம்ம தான் வந்து அந்த கண்டிஷனுக்கு டிக்ரிமெண்ட் நம்ம தான் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா வந்து காலேஜ் இயர் மைனஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு காலேஜ் இயர் -1. ஸோ ஒரு இயர் தான் வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இன்றைக்கு நிறைய லாஜிக் அது இருக்கு. இது லிஸ்ட் இன்னிச்சது இன்டிஜர்ஸ் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இது ஓகே. ஸோ நான் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணேன் காலேஜ் இயர் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். போவோம் காலேஜ் இயர் வந்து greater than equal to 5 greater than 5 இருந்துச்சா ஸ்டாப் ஆயிடும். ஓகேயா. ஸோ இங்கே காலேஜ் இயர் வந்து 1 பிரிண்ட் ஆகும் அப்படின்னு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ காலேஜ் இயர் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணுமா காலேஜ் இயர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால நான் வந்து +1 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா இங்கே வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ காலேஜ் இயர் இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி கீழே வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் <5 போட்டேன்னா <5 கண்ட்ரோல் F5. ஸோ என்கிட்ட இதான் நான் கண்டிஷனா சொல்லிக்கிறேன்னா வந்து வைல் எனக்கு கண்டிஷனே தெரியாது நான் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் என்ன பண்ணிட்டேன்னா காலேஜ் இயர் வந்து 1 நீங்க சொல்லிட்டேன். ஸோ 1ன்னு சொல்லிட்டு காலேஜ் இயர் போகும். காலேஜ் இயர் வந்து greater than 1 greater than 5 இல்ல ஃபர்ஸ்ட் இயர் தான். ஸோ அதனால பிரிண்ட் காலேஜ் இயர் 1 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன பண்ணுன்னா காலேஜ் இயர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். காலேஜ் இயர் வந்து இங்க 1 இங்க காலேஜ் இயர் +1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் காலேஜ் இயர் இங்க மேல போவோம். காலேஜ் இயர் ஈக்குவல் டு 2 வந்து greater than 5 இல்ல இந்த மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் வந்து இது டோனில ரன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ என் டோனில வந்து நான் ரன் பண்றேன். ஸோ காலேஜ் இயர் 1 செக் பண்ணுது கண்டிஷனு 1 அண்டு <5 இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுன்னா காலேஜ் இயர் 2 கண்டிஷன் 2னால காலேஜ் இயர் வந்து கீழே வந்து காலேஜ் இயர் 1 இங்க 1 பிரிண்ட் ஆகிக்குதா. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் காலேஜ் இயர் +1 அப்போ 1 + 1 2க்கு போகுது மேலே போகுது. காலேஜ் இயர் பண்ணது இதேதான் லூப்பே ரிப்பீட்டு. செகண்ட் இயரு அப்புறமா செகண்ட் இயர் இங்கே பிரிண்ட் ஆகுது. தேர்ட் இயரு. ஸோ இதுதான் வந்து வைல் லுப். வைல் லுப்புக்கும் ஃபார் லுப்புக்கும் என்ன டிஃபரன்ஸா வைல் லுப்புக்கான நம்ம கண்டிஷனே தெரியாது. நம்ம தான் வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்ணும் டிக்ரிமெண்ட்டும் பண்ணும். நான் இது நான் பண்ணிப்பேன். இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டாப் பண்றேன் ஸ்டெப் பண்றேன். ஓகே. I ஸ்டார்ட் பண்றேன். ஒய் லுப்பு இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ நானும் அந்த ஃபார் லுப் எப்படியா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரே வேல்யூலயே எல்லாமே வந்துடும். ஸ்டார்ட் ஸ்டெப் ஸ்டாப் எல்லாமே ஒய் லுப்லயே ஃபார் லுப்லயே வந்துடும். ஸோ இது ஈஸியா சொல்லணுமா நான் ஃபார் லுப் வந்து நான் ஒன்று பண்றேன். டோனியே ரன் பண்றேன் கோட். ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ஒய் லுப் வந்து நானும் வந்து இது பண்ணிக்கிறேன். இதுவே நான் வந்து ஃபார் லுப் இங்க நான் பண்றேன். ஃபார் ஐ இன்
காலேஜ் தானே. ஸோ ஃபாலுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி வரணும் சார். ஃபார் ஐ இன் நம் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபோர் நான் போட்டுட்டேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் பை ஃபார் ஐ இன் ரேஞ்சு தான் வரும். ரேஞ்ச் நம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸாக ஃபாலுக்கு வைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஐ கமா n equal to double spaces. ஓகே. ஸோ நான் இங்கே லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஈக்குவல் டு லிஸ்ட் தானே. ஸோ லிஸ்ட் 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே நான் ரன் பண்ணுறேன். ஃபால் பண்ணி கண்டிஷன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4 இயர்ஸ்ல. ஸோ இங்கிட்ட இதான். ஸோ இங்கே லிஸ்ட் பிரிண்ட் பண்ணுமா ஃபார் ஐ இன் ரேஞ்சு கூட நான் வந்து இங்கே நம்மன்னு கொடுத்தா லிஸ்ட் இது ஹைட்ரேட் ஆகுது பட்டா இங்கே காட்டுக்குது. நான் இதுவே வந்து நான் நம்மன்னு கொடுத்தேன்னா இந்த நம்பர்ஸ்குள்ள இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், நம்பர்ஸ் கிட்ட ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுமா அது தனியாக நம்ம பண்ணோம். ஃபால் வச்சுட்டு ஃபால் ஐக்கமா ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்புன்னு சொன்னேன். ஸ்டார்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் போட்டேன். ஸ்டாப் வந்து 5ல ஸ்டாப் ஆகணும். ஸ்டெப் வந்து 1. ஓகே. ஸோ ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு ஃபால் லுப்பில். ஸோ ஸ்டார்ட் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியும். ஸோ 5னால 1 மைனஸ் 5 மைனஸ் n மைனஸ் 1 4. ஸ்டார்ட்டு 1 4 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 1 2 3 4. சப்போஸ் எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் மெம்பர்ஸ் மட்டும் ஒன்று பிரிண்ட் ஆகணுமா அது தனியாக ஒன்று பண்ணணும். அதுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து என்ன ஃபாலின்னு தோற்றுது. இங்க வந்து நான் வந்து லிஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நான் ஐன்னு இங்கே கொடுத்தேன்னா சரிதா 1 2 3 4. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஐ கமா ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்தேன். இதுவே நான் வந்து நியூ லைன் கொடுத்தேன்னா தனியாக பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷு நியூ லைன். ஸோ நியூ லைன் சின்டெக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா எதாவது கமா நியூ லைன். ஸோ நியூ லைன் சின்டெக்ஸ் ஓகே. நான் அதை வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன் நியூ லைன் எப்படி பண்ணோன்னு. ஸோ நியூ லைன்னா ஐ இனிமே வரணும். அப்போ ஒன்று ஒன்றா தானே பிரிண்ட் ஆகும். நான் வந்து நியூ லைனே இது கொடுக்க தேவையில்ல. ஓகே. ஸோ இங்கே பிரிண்ட் ஐ போட்டால் பிரிண்ட் ஆகுது. உள்ள இருக்க மெம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணுமா வந்து எண்ட் ஈக்குவல் டு டபுள் ஸ்லாஷ். ஐ திங்க் இப்போ தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ இப்போ தான் நம்ம நீங்கள் கொடுங்க. சாரி நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் இங்கே என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா தப்பு வந்து ஐ அண்ட் ஹைட்ரேட் ஆகுது. 1 ஸ்டார்ட் ஆகி இது ஆகும். ஸோ நான் இங்கே காட்டுறேன். நான் இங்கே ஐன்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ வந்து கோட் வந்து ரன் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கா. ஸோ நான் இப்போ காட்டுறேன். ஃபாலுப்பில் போகுது. இது ஃபாலு ஒரு பிளாக்காக வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ ஸ்டெப் அவுட்டா ஓகே. இது ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. நான் ஒயில் லுப் கண்டிஷன் வச்சுக்கிறேன்.
and then 3, 4, 5, almost second, third, fourth, 5, அப்புறமா 4, அப்புறமா கண்டிஷன் 2, அதனால அந்த கீழே அந்த 3 பிரிண்ட் ஆகும். அப்புறமா 4 பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் 2, அதனால 4 பிரிண்ட் ஆகும். அப்புறமா செக் பண்ணுவோம். மேலே 5 மேலே போவோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அவுட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதுவே நான் ஃபால் லுப் என்ன பண்ணிக்கிறேன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது மாதிரி என்ன பண்ணுன்னா ஃபால் லுப் போகுது. 1 ப்ரெஸ் பண்ணு, 2, 5 ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு. ஓகே, 1ல ஸ்டார்ட் ஆகி 5ல ஸ்டாப் ஆகும். இது ஆகுது. இங்கேருந்து ஸ்டாப் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்குது. பிரிண்ட் 1 அண்டு பிரிண்ட் பண்ணுது. அப்புறமா மேலே கீழே 2 எடுத்துக்குது. 2 அண்டு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி 3 எடுத்துக்குது. 3 அண்டு பிரிண்ட் ஆகுது. 4 எடுத்துக்குது. ஸோ நான் இதுவே என்னன்னா வந்து எனக்கு நம்பர்ஸ் வேணுமா, எனக்கு நம் வேல்யூலேருந்து எடுக்கணுமா, நான் என்ன பண்ணணுமா, நம்ம நான் கொடுக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் என்னென்ன இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது எடுத்தனா 1, 2, 3, 4. ஸோ இது வந்து எனக்கு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து வரும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். ஃபார் ஐ இன் இயர் டோட்டல் இயர்ஸ் வந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச். நான் இப்போ இந்த மாதிரி பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன். ஃபார் ஐ இன் 1 பிரிண்ட் ஆகும். 2 பிரிண்ட் ஆகும். உள்ள இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இது ஓகே, ஐ வில் பி டீபர். ஸோ இது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வச்சுக்கன்னா செப்பரேட் பண்ணோம். நான் வெறும் கமா தான் போட்டு இருக்கேன். அதனால இங்க வந்து நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. ஓகேயா? ஸோ ஒரு ஒரு லிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல அந்த மாதிரியா. ஸோ நான் இப்போ எல்லாத்துக்கும் யூனிக்கா இருக்கு. இது எல்லாமே ஒரே லிஸ்ட்ல இல்ல. இது ஒரு தனி எலமெண்ட் 0. ஸோ எப்படின்னா இங்க வந்து நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பிரிண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0வா? ஸோ நான் 0 பிரிண்ட் பண்ணா வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதேதான் இங்க வந்து நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா இங்கேயும் கமெண்ட் போட்டு இங்கேயும் கமெண்ட் போட்டுருவேன். இதான் இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் 1 வந்து நான் பிரிண்ட் பண்ணுமானுவேன். ஸோ ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணேன்னா ஃபார் ஐ இன் நம்ம பிரிண்ட் ஐ. ஸோ இது மாதிரி பண்ணேன்னா ஃபார் ஐ இன் நம்ம நான் இங்க வந்து இது வேணாம். ஃபார் ஐ இன் நம்ம நம்பர்ஸ்க்கு போவோம். நம்பர்ஸை போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிரிண்ட் ஆகும். அப்புறமா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அப்புறமா 5th இயர். ஓகே. ஸோ எனக்கு என்ன கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்னு நான் சொன்னேன்ல. ஸோ நான் நம்ம ஈக்குவல் டு ஸ்டார்ட் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அந்த மாதிரி வந்து நான் இதையும் கண்டிஷன் வைக்கலாம். நான் என்ன நம்ம வந்து கிரேட்டர் தனா லெஸ் தென் ஈக்குவல் டு 5 நான் வச்சுனா எரர் ஃபார் ஐ இன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோமா, இதுவே நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நான் கால் பண்ண போறேன். இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து இது இந்த ஸ்டார்ட் 1, 2, 3, 4 கையை பண்ண போறேன். திங்க் அபவுட் இட் வில் பி ஒர்க் இல்லையா இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இங்கே பண்ணனா 1, 2, 3, 4 எரர். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து நம்பர்ஸ் பிரிண்ட் ஐ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஐ அண்டு போவோம், நம்பர்ஸை போவோம், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே ரன் பண்ணேன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 0 ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 50 இயர் வந்து ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து வைல் லூப்புக்கு வந்து எனக்கு கண்டிஷன் வந்து தெரியாது. ஸோ அதனால கண்டிஷன் எங்கே ஸ்டாப் ஆகணும் அது பார்த்தா செய்யணும்.
ஆனா எனக்கு ஃபார் லூப் வந்து நானா இன்கிரிமெண்ட்டும் பண்றேன், டிக்ரிமெண்ட்டும் பண்றேன். ஃபார் லூப்புக்கு ஒயில் லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸா வந்து ஃபார் லூப்புக்கு வந்து ஹவு many லைன் ஆஃப் கோட் வந்து ரன் பண்ணும் நம்ம தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஹவு many லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம ரன் எவ்வளவு நடக்கணும்னு நமக்கு தெரியும் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்றோம். இப்ப வந்து நான் லிஸ்ட் இருக்கிறது பார்த்து நான் பிரிண்ட் பண்றேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க நீக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட் இருக்கிறது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சா வந்து நான் ஒயில் லூப்பை யூஸ் பண்ணலாம். நான் ஒயில் லூப்ல நானா வந்து இங்க இன்கிரிமெண்ட்டும் பண்றேன், டிக்ரிமெண்ட்டும் பண்றேன். ஆனா ஃபார் லூப்ல வந்து நானே இங்க இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே எங்க ஐ தெரியுதா? இந்த ஐ வந்து நானே இன்கிரிமெண்ட் பண்றேன். ஆனா ஒயில் லூப்ல நானா வந்து டிக்ளேர் பண்றேன் வேரியபிள் காலேஜ் இயர் ஈக்குவல் டு 1ன்னு. அப்புறமா அந்த காலேஜ் இயர் வந்து நானா வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். சப்போஸ் அத வந்து இங்க கிரேட்டர் தென் 5 அதுக்காட்டி இங்க என்ன பண்ணுன்னா மைனஸ் நான் கொடுத்தேன். ஸோ இப்போ ரன் பண்றேன். தெரியுதா? 1 2 3 4 நானே இன்கிரிமெண்ட் பண்றேன், இங்க டிக்ரிமெண்ட் பண்றேன். ஸோ ஒன்னொன்னு மெத்தட் இருக்கு. காலேஜ் மைனஸ் 2 ஈக்குவல் இந்த மாதிரி இருக்குல்ல. நான் இங்க என்ன பண்ண போறேன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன்ல இதை ஒன்னொன்னு பண்ணலாம். மைனஸ் ஈக்குவல் டு 1 நான் கொடுத்தேன்னா ஒன்னொன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். இங்கேயும் அதே அவுட்புட்டா வரும். ஓகே. ஸோ இதுவும் அதுவும் ஒண்ணுதான். ஒயில் லூப்பு ஃபார் லூப்பு லூப் கண்டிஷன் how many line print no but while loopல வந்து நமக்கு வந்து அன்னும் நமக்கு வந்து while loop வந்து தெரியாது, for loop வந்து தெரியும். ஸோ for loopக்கும் while loopக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ கிளியரா சொல்லுங்க how many லைன் ஆஃப் கோட் வந்து ரன் பண்ணணும் நமக்கு for loop வந்து எத்தனை லைன் கண்டிஷன் வந்து நமக்கு தெரிஞ்சுச்சா for loop யூஸ் பண்ணலாம், கண்டிஷன் வந்து தெரியும் வந்து while loop யூஸ் பண்ணலாம். ஓகே நான் குழப்பிட்டேன் இந்த வீடியோ வேறு எடிட் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் அண்ட் while difference and application. ஸோ இங்க தெரியுதா? நான் ஃபார் லூப்பையும் அதே தான் பண்ணிக்கிறேன், while லூப்பையும் அதே தான் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்ல வந்து ஐ அண்டு ஃபார் லூப்ல தானாவே இருக்கு, அதுவே வந்து டிக்ளேர் பண்ணிக்குது, அதுவே ஸ்டாப் பண்ணுது. ஆனா நான் while loop அதே கண்டிஷன் யூஸ் பண்ணுமா, நானா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், நானா வந்து டிக்ளேர் பண்ணும் கவுண்ட் வந்து 5ன்னு. அதே மாதிரி நானா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும் 5 வந்து 4 வந்து இது பண்ணுன்னு. ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா 5னுக்கா இங்க வந்து நான் வந்து 1 இங்க வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன் பிளஸ் இப்போ பின் பண்றேன். சரிதா? ஒயில் லூப் எனக்கு கண்டிஷனே தெரியும், அன்லிமிட்டெட் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுவே நான் ஃபார் லூப்ல பண்ண முடியுமா? ஸோ இன்ஃபினிட்டி இதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். கண்டிஷனே வந்து தெரியாது எங்க ஸ்டாப் ஆகணும் அப்படி தெரிஞ்சா நீங்க ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் எங்க ஸ்டாப் ஆகும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சா வந்து நீங்க ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதேமாதிரி வந்து நான் ஒயில் லூப்ல என்ன பண்ணிக்கிறேன்னா நானா வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். அதே மாதிரி நானா வந்து ஐ வந்து கண்டிஷன் வைக்கிறேன். ஐ வந்து நானா வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்றேன். ஆனா ஒயில் லூப்ல ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் நம்மளே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. சிங்கிள் லைன் ஆஃப் கோட்லயே நம்ம பண்றோம். ஆனா நமக்கு வந்து கண்டிஷன் எங்க ஸ்டாப் ஆகணும்னு தெரியணும். ஆனா ஒயில் லூப் வந்து நம்ம கண்டிஷன் எங்க ஸ்டாப் ஆகணும்னு தெரியலையா நம்ம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் டிஜிட்டுக்கு ஒயில் லூப். ஸோ இப்போ வந்து நான் தேர்டை நான் வந்து சர்ச் பண்ண போறேன். என்னன்னா வந்து கிளாஸ் ஏல வந்து தேர்ட் இருக்கான். ஸோ கிளாஸ் ஏ ரூம் ஏல வந்து தேர்ட் இருக்கான். இல்ல ரூம் ஏல வந்து ரெட் கலர் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டவன்ட்ட இருக்கான். நான் வந்து ஒரு ஒரு ரூம் காப்பி நான் செக் பண்ணும். நான் வந்து எனக்கு தெரியும் மொத்தமா வந்து 5 ரூமா இருக்குன்னு.
ஸோ அது வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஒயில் லூப் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ரூம்ல இருக்கான்னு தெரியல. எனக்கு என் நம்பர் ஆஃப் ரூம்ல இருக்கு. அப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணேன்னா எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ணும். ஸோ இன்னொன்னு டிஃபரன்ஸ்